சட்டவிரோதமாக போதைப் பொருள் என தடை செய்யப்பட்ட கல்லை மரமேறி தான் இறக்கி குடித்தது மட்டுமல்லாமல் பொதுவெளியில் உடனிருந்தவர்களுக்கும் ஊற்றி கொடுத்து அதை போதைப் பொருள் அல்ல, அது ஒரு விஷம் அல்ல, அது ஒரு உணவுன்னு பொய் பிரச்சாரம் செய்து சமூகத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒடுக்குமுறை சமூக அவலங்களை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற சீமானையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்ய வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 500-600 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து சென்னையிலிருந்து கிளம்பி வந்து தூத்துக்குடியில ஒரு இடத்தை தேர்வு செய்து பெரியதாளைங்கிற இடத்துல அந்த மரம் ஏறி கல்லை இறக்கி எப்பவுமே போதைக்கு எதிராக மதுப்பழக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய புதிய தமிழ் கட்சி தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் அதை கண்டிச்சு இது தப்பு, இதை கைது செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே போதைக்கு எதிரான நடவடிக்கைகள் தான். நாங்கள் வந்து சீமானுக்கு எதிராகவோ கல்லுக்கு எதிராகவோ அப்படின்னு பார்சியாலிட்டியா கிடையாது. எங்களுடைய மோட்டோ அஜெண்டா எந்த வடிவிலும் போதை தமிழகத்தில் இருக்கக்கூடாது. அதற்காக தமிழ்நாட்டில் புதிய தமிழ் கட்சிக்கு ஒப்பாக போராடிய ஒரு இயக்கம், தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கு ஒப்பாக போராடிய ஒரு தலைவர் கிடையவே கிடையாது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு டாஸ்மாக்ல 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு ஆவணங்களோடு அதை கண்டறிந்து ஆளுநரிடம் மனு கொடுத்து அனைத்து கட்சி பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்திய பொழுது இந்த சீமான் எங்க போனாரு? அங்க வராத சீமான், மதுவுக்கு எதிராக வராத சீமான், தமிழர் பானம் இந்த போதையை குடிச்சா தமிழருக்கு ஒண்ணும் செய்யாது, மாறா இது வந்து சத்து டானிக்கு அப்படின்னு எழுதுறார். அவர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அந்த கோமாளியின் பேச்சை கேட்டிருக்கக்கூடிய போலி விவசாய சங்கங்கள் பனை தொழிலை நசுக்க பார்க்கிறாங்க, வேளாண் தொழிலை நசுக்க பார்க்கிறாங்க அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் உருட்டுறாங்க. யாரா பனை தொழிலுக்கு எதிராக பேசுறது? யார் விவசாயத்திற்கு எதிராக பேசுவது? பனை என்பது விவசாய தொழிலா? பனை என்பது ஒரு ஏரியினுடைய கரைகள் உடைந்து போகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஏரியை பலப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தின் பொருள்கள் நுனியிலிருந்து வேறு வரை எல்லா பொருளுமே பயன்படக்கூடிய பொருட்கள் தான். யாரும் இங்க மறுக்கல. நீ கல்லை எடுத்துட்டேனா அதுல பதனி எப்படி வரும், பதனி வரலன்னா கருப்பட்டி எப்படி வரும், நொங்கு எப்படி வரும், நொங்கு பழுத்த பிறகு பனம்பழம் எப்படி வரும், பனம்பழத்தை பதியம் போட்டு வரக்கூடிய பனங்கிழங்கு எப்படிடா வரும்? யாரா பனைத்தொழிலுக்கு எதிரானவங்க? நீ கல்லை மட்டும் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் பனம்பொருள் என்ன வரும்? பனங்கருக்குட்டி கிடைக்க மாட்டா நாய. யாருகிட்ட விவசாயத்தை கத்து கொடுக்குற? நீ பச்சை துண்டு போட்டு ஊரா வசூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயி சங்க போலி. ஆனால் இன்னைக்கும் மம்முட்டி முடிச்சு வெட்டி விவசாயம் செய்யக்கூடிய வேளாண்குடியின் தலைமகன் எங்கள் டாக்டர் ஐயா. அவருடைய கொள்கை வாரிசுகள் நாங்கள். இந்த மிரட்டுறது, உருட்டுறது, கொளுத்தி விடுவேன், தொலைச்சு விடுவேன், உன் வீட்டில் கதவை பூட்டிட்டு நீ அடிக்கிற சராயத்துக்கு, நீ குடிக்கிற போதைக்கு நீ பேசிக்கணும். இந்த பொது வழியில வந்து புதிய முயற்சியுடைய கேடர்ஸை பார்த்து இந்த கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. பனை தொழிலுக்கும் விவசாயத்திற்கும் எதிராக, அதிலும் குறிப்பாக சாதியை கொண்டு வரான். இப்படி பேசின உடனே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஐயா வியனரசு அவர்கள் அந்த கட்சியில மாநில அளவுக்கு ஒரு பொறுப்புல இருந்தவர். அவர் அந்த கட்சியை விட்டு விலகி தற்போது வேறு ஒரு இயக்கம் கட்டியிருக்கிறார். புதிய தமிழனுடைய டாக்டர் ஐயா அவர்கள் போதைக்கு எதிராக, மதுவுக்கு எதிராக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மது அந்த கூடங்களை வச்சு நடக்கக்கூடிய ஊழல் என்று தனியா ஒரு புத்தகம் எழுதி தெரு தெருவாக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்து ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், மாநாடுகள் என்று பிரத்யேகமாக இதை மட்டுமே ஒரு இயக்கம் கட்டி நடத்திட்டு இருக்கிறத நன்கு அறிஞ்சவர். டாஸ்மாக் யுத்தம் என்கிற பெயரில் இன்னைக்கு வரைக்கும் புதிய இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை நன்கு அறிந்த ஐயா வியனரசு அவர்கள் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் வெளியில வந்து ஒரு மருத்துவர், அவர் போதைக்கு எதிராக பேசுறாரு, கல்லும் ஒரு போதைப் பொருள் தான் பேசுறாரு, அதை நீங்க ஆமோதிக்கலாமா, போதைக்கு எதிராக பேசலாமா தம்பின்னு சீமானை பார்த்து ஒரு வீடியோ வெளியிட்டாருங்க. வந்துட்டா இந்த ஜாம்பி கூட்டம், இந்த கோமாளி கூட்டம், இந்த சினிமா ரசிக குஞ்சு கூட்டம் வந்துட்டு வியனரசு ஒரு தேவேந்திர குல வேளாளர், அவர் மண்டையில இருக்கிற கொண்டையை பார்த்தீங்களா, அவர் தேவேந்திர குல வேளாளர்னால இவர் ஆதரிச்சு பேசுறாரு. ஏண்டா ராஸ்கல்ஸ், சீமான் கல்லு போதைன்னு சொன்ன, கல்லு போதை பொருள் சீமான் இறக்கக்கூடாது நாங்க சொன்ன உடனே சீமானுக்கு ஆதரவாக வந்தவர்களுக்கெல்லாம் வராத சாதி வியனரசு பேசணும்னே வருதுன்னா யாரா இங்க சாதி வெறிய? போதையால், மதுவால் அல்லது கல்லை விற்று
காசு சம்பாதிக்க கூடியவர்கள் தங்களுக்கு ஒரு சாதி அடையாளத்தை சொல்லிக் கொள்கிற பொழுது அதே மதுவால் அதே போதையால் இன்னும் குறிப்பாக கல்லால் நிலத்தை இழந்து வளத்தை இழந்து உடல் நலத்தை இழந்த ஒரு பெரும் சமூகத்தின் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த உடனேயே இவர் இந்த சாதி என்றால் ஆமடா போதைக்கு எதிரான சாதி தான் தேவேந்திர குல வேளாளர் சாதி. நீ எழுதி வச்சுக்கோ, போதைக்கு எதிரான சாதி தான். காரணம், போதையால் மட்டும்தான் தேவேந்திர குல வேளாளர் சாதி தங்களுடைய அடையாளத்தை இழந்து இன்னைக்கு இந்த வேதியில நடு ரோட்ல உச்சி வெயில்ல தூத்துக்குடியில நின்று 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த சமூகத்தில் என்னென்னவெல்லாமோ அநீதி நடந்த பொழுது வெளியில் வராத சீமானை எதிர்த்து போராடக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்குன்னா அதற்கு அடிப்படை காரணம் இவர்களிடமிருந்து போதை பழக்கம் தான். அறிவியல் பூர்வமா சிந்திங்கடா. டாஸ்மாக்ங்கிறது ஒரு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குது. அது ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஆனால் கள்ளுக்கடை திறந்துட்டா ஒவ்வொரு மரமும் போதைப் பொருள் விற்கக்கூடிய வணிகமாக மாறிடும். அங்க இவன் போய் கடன் சொல்லி குடிப்பான். டாஸ்மாக்ல கடன் வைக்க முடியாது, அக்கௌண்ட் வைக்க முடியாது, காசு இருந்தா குடிப்பான். ஆனா கள்ளுக்கடைங்கிறது லோக்கல் சந்தையாகி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்டு சிண்டுன்னு 10 வயசு 15 வயசு 20 வயசு நீ தான் பிறந்த குழந்தை கூட கொடுக்கலாங்கிறிய. இப்படின்னு பிரச்சாரம் பண்ணுன்னா ஒரு சமூகம் எப்படி வெறும் கல்லால அதை இழந்தாங்களா, கல்லால நிலத்தை வித்தாங்களா, கல்லால இழப்பு வருமா? கல்ல குடிச்சு செத்தவண்டா டே நாய, கல்ல குடிச்சு செத்தவங்க 1000 பேர் இருக்கிறான். தெலுங்காவில், ஆந்திராவில், கர்நாடகாவில், இப்ப போன வாரம் கேரளாவில் ஒரு மாணவன் குடிச்சு மயங்கி விடுகலையா? கல்லால் பாதிப்பே இல்லைன்னா ஏண்டா திருவள்ளுவர் ஒரு அதிகாரம் இயற்றி 10 திருக்குறள் எழுதி கல்ல குடிக்கிற ஒரு பழக்கமுள்ள ஒரு அரசனை கண்டு எதிரி நாட்டு அரசன் அஞ்ச மாட்டான்? இந்த இங்க 2 நாய் தெரியுது நம்ம சமூகத்துக்குள்ளேயே சாதியை காப்பாத்துறேன். தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்துல பிறந்துட்டு கல்லுக்கு எதிராக பேசலாமா? கல்லுக்கு எதிராக பேசாம நாயை உங்களை மாதிரி கள்ளச்சாராயத்துக்கு ஆதரவு பேசுறதா? கல்லு என்பது கொடிய விஷம், அது உணவுப் பொருள் அல்ல. அதை உணவுப் பொருள் என்று பிரச்சாரம் செய்கிற போலி விவசாய சங்கங்களை தடை செய்யப்பட்ட மதுவகையான கல்லை பொதுவெளியில் ஏறி இறக்கி குடித்து மற்றவர்களுக்கு மூர்த்தி கொடுத்த சீமானை இன்னும் இந்த காவல்துறை கைது செய்யாமல் இருப்பது ஏதோ ஒரு சந்தேகத்தை அல்ல, வெளிப்படையாகவே திமுகவின் கையாளாக சீமான் இருக்கிறார். சீமானுக்கு திமுக தான் இதை ஒரு அஜெண்டாவா கொடுக்குது. மதுவிலக்கு பிரச்சாரம் தீவிரமா போயிட்டு இருக்கு. புதிய கட்சி 1 லட்சம் கோடி ஊழலை அம்பலப்படுத்திருச்சு. வருகின்ற தேர்தலில் மதுவிலக்கு தான் பிரதானமா இருந்துச்சுன்னா நாம பேசி வந்த பொய் கோஷங்களும் நாம அந்த கடந்த தேர்தலில் மதுவிலக்குன்னு கருப்பு கொடி காட்டினதெல்லாம் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாயிரும். இதை மடைமாற்றணும்னா தூக்கிட்டு வாடா தங்கத்தன்னு சொல்லி இந்த கைக்கூலிகிட்ட ஏதோ ஒன்று கொடுத்து, அதான் கனிமொழி அக்கா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படையாகவே சீமானுக்கு ஆதரவாக வியனர சுவை களம் காணக்கூடாதுன்னு ஒரு குற்றம் சுமத்துறாருல. அப்ப இது அம்பலமாகுது. நேரடியாகவே திமுக சீமானை பயன்படுத்தி இந்த மதுவிலக்குக்கு எதிரான கோஷத்தை இந்த போராட்டத்தை மழுங்கடிக்கிறதுக்கு திட்டம் தீட்டுது. இங்க பாரு, நீ கல்லுல கூட்டணி போட்டாலும் சரி, கள்ளத்தனமா கூட்டணி போட்டாலும் சரி, சீமானுக்கு கைக்கூலியாக நிற்கக்கூடிய சீமானை வச்சு நீ என்ன பொம்மலாட்டம் காட்டினாலும் சரி, புதிய தமிழகம் கட்சி மதுவை ஒழிப்போம்னு முடிவெடுத்துருச்சு. வருகின்ற தேர்தல் வாடா பார்க்கலாம். இதே மது ஒழிப்பு தாண்டா பிரதானம் எங்களுடைய பிரச்சாரம், நீ வாடா பார்க்கலாம். மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், புதிய தமிழகம் கட்சி எந்தவித குறிப்பிட்ட சாதிக்கோ மதத்திற்கோ எந்தவித தொழிலுக்கும் எதிரானது அல்ல. போதை பழக்கத்தால் இங்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை ஏற்கனவே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போன பிறகு மீண்டும் ஒரு லோக்கல் ஒரு லிக்யூரை கொண்டு அனுமதிச்சேனா அது யாராலும் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடுங்கிற ஒரே நோக்கம், ஒரே சமூகத்தின் மீது அக்கறைக்காகத்தான் புதிய முயற்சி போராடி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.